பரிசுத்த நாம் மேம்படுவதாக. இந்த வேளையிலும் நேசரின் கரங்கள் பெந்தகோஸ்து மிஷன் தலை சபையின் சார்பாக இந்த தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய செய்தியின் தலைப்பு தேவ வார்த்தை. தேவ வார்த்தை என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் இன்று நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வார்த்தையான தேவன் மாம்சமாகி மாம்சத்திலே பாடுகளை பட்டு சிறையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இழந்தவர் கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை என்பது மனுஷனுக்கு அப்பிரயோஜனமானது. பிழைப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, அற்புதங்கள் உண்டு, விடுதலை உண்டு. மனிதனால் கூடாதது என்னுடைய வார்த்தையினால் எல்லாம் கூடக்கூடியதாக இருக்கிறது. மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் நாங்கள் பேசும் பற்றி பரிசுத்த ஆவியான போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியதோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியது என்றால் தேவன் வானம் அவர் சிங்காசனமும் பூமி அவர் பாதப்படியுமாய் ஆவியான தேவனாயிருக்கிறார். ஆவியான தேவன் வார்த்தையாய் மாம்சமாய் மனுஷகுமாரனாய் வந்து பூமியிலே பாடுபட்டு பாஸ்காடின் பலியாடாக இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்தவராயிருக்கிறார். அவருடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் பிரவேசிக்க கிருபையும் சத்தியமும் இணைந்து நமக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. ஆக நாங்கள் பேசுகிற வார்த்தை மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளே ஆவிக்குரியதோடு சம்பந்தம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியாய் இருக்கிற அந்த தெய்வம் வார்த்தையாய் வெளிப்பட்டவர், வார்த்தையாய் வெளிப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்தவர் என்ற ஆவியாய் இருக்கிறார். இந்த ஆவியும் உலகத்தின் அதிபதியும் ஆவியாய் இருக்கிறார். மனுஷனுக்குள்ளும் ஆத்மா ஆவி சரீரம் என்று ஒன்று. இந்த ஆவியோடு இந்த ஆவிக்குரியதை சம்மந்தப்படுத்த உலகத்தின் அதிபதியை அறிந்து கொள்ளலாம். தேவ ஆவியை கொண்டு தேவ வார்த்தையை கொண்டு தேவ சித்தத்தின்படி அவன் செயல்பாடுகளை புரிந்து கொண்டு உலகத்திலே விழுந்து விடாதபடி பாவ சிற்றினங்களை அலைப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய ஆவியான நம்மை நடத்துகிறவராயிருக்கான். இந்த வார்த்தையின் மகிமை என்ன? எபிரேயர் 4:12 எப்படியா சொல்லப்படும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை. கிறிஸ்துவுக்குள் வந்தார் அவர்கள் இழுக்கிறார்கள் என்பது அல்ல, அது ஜீவனும் வல்லமை உள்ளதனால் மனுஷனை தொடக்கூடியதா. மண்ணிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் போகும்போது இந்த வார்த்தையாவது அவனை மனம் திரும்ப வைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து விடவில்லை. 1ஆம் மரணம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் 2ஆம் மரணத்தில் சேதம் வராதபடி தான் வார்த்தையை கொண்டு சுவிசேஷர்கள் ஊழியர்கள் என்று பிரசங்கித்து கொண்டு வருகிறார்கள். ஆக வார்த்தைக்கு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தாலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆணையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய் இருதயத்தின் நினைவுகள் யோசனைகளை வகையறுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, இந்த வார்த்தை கிரியை செய்யும், இந்த வார்த்தையினால் அற்புதங்கள் நடைபெறும். இயேசுவின் நாமத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுதோ செபிக்கும் பொழுதோ அது அதிசயங்களை காணப்படுகிறது. ரோமர்கள் நிருபத்தில் இப்படியாய் பவுல் எழுதுகிறார், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் இருந்து உன் வாயிலும் உன் இதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசம் என்பது நம்பப்போட உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயம். தெய்வத்தை காணவில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். உலகம் உண்டு என்பதை தெய்வம் தன் மகிமையின் வார்த்தையினாலே உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கினவர். ஆக இந்த வார்த்தையானது தூரத்தில் இல்லை, நமக்குள்ளும் நம் வாயிலும் நம் இருதயத்திலும் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இது விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசம் என்பது தெய்வன் மேல் வைக்கிற ஒரு அன்பு, தெய்வத்தை நம்புகிற நம்பிக்கை. தேவனால் எல்லாம் கூடும் என்று இந்த வார்த்தை விசுவாசம். உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே. அடுத்தது புதிய ஏற்பாட்டில் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன என்றால் பழைய ஏற்பாட்டிலே 10 கொடுத்தார். 4 தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் 6 மனுஷனுமாய் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே குமாரனாய் வந்து மரித்து உயிரோடு எழுந்தபோது அவர் முன்பாக சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு ஏசப்பா சொல்லும்போது உன் முழு இதயம். சிலர் உலகத்தில் பாதி, தெய்வத்தில் பாதி, பாவத்தில் பாதி, பரிசுத்தல் பாதி, இருளிலும் ஒளியிலும் இருக்கிறேன் என்று வேஷம் தரித்தா தெய்வ மகிமை விளங்காது. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தை அவருக்கு சரண்டர் பண்ணி
உன் முழு ஆத்துமாவையும் முழு மனதையும் முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவதே பிரதான கற்பனையாய் இருக்கிறது. இந்த கற்பனை முழுமையாக தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆத்துமாவையும் ஆவையும் முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை மகிமைப்பட்டு நம்மை கொண்ட செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை உலக தோற்றத்துக்கு முன்பாய் முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் நம்மிலே வெளிப்பு. இரண்டாவது இது ஒப்பனையர் 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு என்பதே இவைகளில் பிரதான கற்பனை, வேறொன்றும் இல்லை. ஆக உன்னிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ, ஒரு விசுவாசி வருகிறார், அவர் பாவியாக இருக்கலாம், உலகத்தின்படி வாழலாம், சத்தியத்தை அறியாதிருக்கலாம், அவரிடத்தில் அன்போடு நாம் அரவணைத்து பேசும்போது இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, சபை நடத்துகிறாங்க. எதற்காக? அன்பு எதற்கு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு நம்மிலே வெளிப்படுவது தான் 2வது கற்பனை என்று பார்க்கிறோம். இந்த 2 கற்பனைகளிலும் சிறந்தது நாம் தேவனிடத்தில் வைக்கிற அன்பு. அந்த அன்பை மனிதனிடத்தில் காட்டி அழிந்து போகிற மக்களை, இருளை நோக்கி ஓடுகிற ஜனங்களை ஒளியின் ஒளியின் ராஜ்யத்திலும் அழைத்து வரும்படியாக கர்த்தர் கற்றுக் கொடுத்த இந்த கற்பனையாக இருக்கிறது. இந்த கற்பனை அன்பு பிரதானமானது. அன்பு எல்லாவற்றிலும் அன்பு தாங்க வேண்டும், சகிக்க வேண்டும், நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த அன்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. தேவ அன்பு உன்னில் வெளிப்படும்படியா நீ மற்றவிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களை வழிநடத்துவது தேவ சித்தமாக. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி பேசுகிறோம். இதை கேட்கிற இந்த சாரோன் தரிசன டிவி மூலமாக கேட்கிறவர்களுக்கு எதற்காக பேசுகிறோம் என்பதை பக்தியில் விருத்தி அடையணும். பக்தி எதுக்கு? தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு பக்தி செலுத்த வேண்டும். அடுத்தது நல்ல வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை நன்மையானது. அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம், ஒன்றுக்கும் உதவாது. அது ஆவிக்குரிய முயற்சி. ஆவிக்குரியோடு சம்மந்தப்படுத்தும் போது அது பிரயோஜனப்படக்கூடியதாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடியதாய், மற்றவர்களை வழி நடத்தக்கூடியதாய் பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏசா அப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தால் தேவ மகிமையிட்டு குமாரனில் ஏன் மகிமைப்பட்டார்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவியாய் இருக்கிறவர்களை ரட்சிக்க. பாவி என்றால் நான் என்ன பாவம் செய்கிறேன் என்று கேட்கலாம். நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போவதே பாவம் என்று வேதம் கூறுகிறது. ஆக பாவிகளை ரட்சிப்பு என்பது மரண தருவாயிலிருந்து, உலகத்தின் காரியங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கிற ஒரு மனிதனை அவன் மரிக்கும் தருவாயில் அவனை மீட்டு எடுப்பது தான் ஒரு ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசு உலகத்தின் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. ஏன் பாவியை ரட்சிக்க வேண்டும்? பாவி பாவத்திலே மாண்டு பரலோகத்துக்கு போவதுக்கல்ல, பாவி மனம் திரும்பி ரட்சிப்படைந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு இந்த வழிவாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆதி முதல் இருந்ததும் ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதியில் இருந்த வார்த்தை தான் மாம்சமாக வந்தது, மாம்சமான வார்த்தை தான் ஆவியாய் மகிமைப்படுகிறது. ஆக ஆதி முதல் இருந்ததும் ஜீவ வார்த்தை குறித்து, உயிருள்ள இந்த வார்த்தை குறித்து, நித்திய வார்த்தை குறித்து உலகத்தின்படி வாழ்ந்து உலகத்தில் இருந்து மனுஷன் தன் மாண்டு எங்கே போகிறான், மரணத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கை என்ன என்பதை தெளிவுபடுத்துவது தான் வேதம். சரிகிரம் என்றும் மண்ணுக்குரியது. ஆக விண்ணில் வந்த இந்த ஆவி ஆத்துமா தேவனிடத்தில் போக வேண்டும். ஆவியானது உயிரை ஏறும்போது அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, உண்மையாய் இருந்து, தெய்வத்துக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது அவருடைய முடிவானது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஆதி முதல் இருந்த ஜீவார்த்தை குறித்தே உங்களுக்கு அறிவிக்கிறோம். நேற்று வந்ததல்ல, கதை அல்ல, ஒரு மனுஷனை குறித்து தான் கதை. தெய்வத்தை குறித்தும், தெய்வம் தன் மக்களை நடத்தின வழிகளை குறித்தும், ஊழியர்களை அவர் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்பது தான் வேதம். இன்மைக்கு மாத்திரம் இந்த வேதம் அல்ல, மறுமைக்கும் இது உதவக்கூடியதாய் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறோம். கீழானவைகள் அல்ல, மேலானவைகள். இந்த மேலான ராஜ்யத்தின் காரியத்தை தான் நாம் நாட வேண்டும், தேட வேண்டும், கேட்க வேண்டும். அதன்படி வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவர்களும்
பாக்கியவான். அப்போ வாசிக்கணும், இரண்டாவதாக இதை கேட்கணும். இதனுடைய அர்த்தங்கள் புரியாது, அர்த்தங்கள் தெரிந்து கொள்ள ஒரு உபதேசியார் இடத்துல, ஒரு பாஸ்டர் இடத்துல சபைக்கு சென்று கேட்கும்போது, அதன்படி நடக்கும்போது இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மேல் உபாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களை தாங்கும் என்று, கீழ்ப்படியாமல் போகும்போது இப்போது வருகிற சாபங்கள் என்று சொல்லப்பட்டதாக ஆசீர்வதிக்கவே தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்மை பெருகவே பெருக பண்ணி ஆபிரகாம் ஆசீர்வதித்தவர், விசுவாசியின் தகப்பனை ஆசீர்வதித்தவர், ஊழியக்காரர்களை மட்டுமல்ல விசுவாசித்து அவரை நம்பி அவருக்காய் வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆக ஆதி முதல் இருந்தது ஜீவார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:35 வாசிக்கும் பொழுது, வானம் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழியாது. இந்த உலகமே அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை அழியாது. தேவனுடைய வார்த்தை நித்திய வார்த்தை, நீதியின் வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை, பொய்யுரையாத வார்த்தை. சொன்னதை செய்யும் அளவும் அது புடம்பிடும். சொன்னதையே செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் வாயிலிருந்து பொய் என்பது வராது. சொல்ல வார்த்தைகளை விசுவாசித்தால் வானம் மாறும், அழியும், பூமியும் ஒழியும், என் வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிந்து போகுது என்று சொன்ன அன்றைய வார்த்தை நித்திய காலமாக இருக்கக்கூடிய வார்த்தை, நம்மை நித்தியத்துக்கு அழைத்து செல்லுகிற வார்த்தை. இந்த பூமியின் கூடாரம், இந்த பூமி, இந்த சரீரமானது மண்ணுக்கு செல்லும் போது ஆத்மாவி தேவனிடத்தில் சென்றாக வேண்டும். அந்த செல்லும் வரை நாம் பரிசுத்த ஒரு வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடியவர்களா, இந்த தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பு இருக்கு, இந்த தேவனுடைய வார்த்தையினால் ரட்சிப்பு இருக்கு, இந்த தேவனுடைய வார்த்தை நித்தியத்தை கொண்டு போகும். ஆக வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடங்கள், வேதத்தை வாசியுங்கள், சபைக்கு போய் தேவ வார்த்தைகளை கேளுங்கள். தேவன் யாராயிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 30 ஆண்டு காலங்களாக நான் உலகத்தின்படி எப்படியோ வாழ்ந்தேன். நான் இந்த 36 ஆண்டு காலம் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறேன். கர்த்தரை அடிமை கொண்டு பயன்படுத்தி வருகிறார். அற்புத அதிர்ஷ்டங்களை செய்கிறார். சமீபத்தில் இரவு 2:10 மணி இருக்கும், ஜாமக்காரன் விழித்திருக்கணும். ஒரு ஃபோன் வருகிறது. என்ன என்று கேட்டால், அம்மா சூசைட் பண்ணிக்க போகிறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா ஜெபிக்கிறேன். இல்லை நாங்கள் சபைக்கு வரோம், 2:40 ஜெபித்து அந்த கிரியைகளை கட்டினோம். இன்று வேலைக்கு போகிறார்கள். எதை கொண்டு? இவனுடைய வார்த்தை கொண்டும் இவனுடைய வல்லமை கொண்டும் இந்த காரியங்களை ஜெபித்தோம். ஆவியானவர் அற்புதங்களை செய்தார். அடுத்ததாக ஒரு தம்பியை 2 கையும் காலையும் கயிறு போட்டு கட்டையில் கட்டிட்டாங்க. சுயநினைவற்றவனாய் காணப்படுகிறான். அவன் எழுந்து ஓடி விடுவான். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கீழ்ப்பாகத்தில் கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணலாம். நான் சொன்னேன், கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவரால் செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்றுமில்லை. குழந்தை ஜெபிக்கிறேன், ஜெபித்த சுகம் பெற்றான். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபம் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அஸ்தமான போது பிசாசு பிடிந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். ஈவினிங்கில் வரும்பொழுது பிசாசு பிடித்த அநேகரை கொண்டு வந்தவர்களை அந்த அசுத்தாவை தமது வார்த்தையினால் துரத்தினார். என்னுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இயேசு தன் வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த அசுத்தாவிகள் அன்று போனது. இன்றும் அதே கிரியைகளை, அதே காரியங்களை, இதோ உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறார். வியாதியோடு வேதனையோடு மரண தருவாயில் வருகிறவர்களையும் கர்த்தர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களையும் வாழ வைக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், தியானியுங்கள், படியுங்கள், அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஆக ஆதியில் இருந்த வார்த்தை அது தேவனிடத்தில் இருந்தபடியால் அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் இயேசு என்ற நாமத்திலே மாம்சமாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு, வாலிப நாட்களிலே மனிதனால் செய்யக்கூடிய வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் பூரிப்பாகட்டும், உன் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியிலும் நின்று நட, இவை எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நின்றாக வேண்டும். ஆக இந்த வாலிப பிரயாத்தை நாம் பரிசுத்தமாய் வாழ காத்துக்கொள்வோம். சரீரத்தை இருளுக்கு அடைக்கப்படாதபடி, பாவத்தில் விழுந்து விடாதபடி பரிசுத்த ஜீவியம் வாழ்ந்தால் இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, இந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு, இந்த வார்த்தை அதிசயங்களை செய்யும். இந்த வார்த்தை நம் வாயில் இருக்க வேண்டும். அசுத்தமும் பரிசுத்தமும் ஒன்றாகாது. நம்ம வாயில் இந்த அசுத்த வார்த்தை வராதபடி நம் இருதயத்தின் நிறைவிலேயே வாய் பேசும் என்று சொல்லபடி இருதயத்தில் இந்த வார்த்தை நிறைந்திருந்து அதை பிரசங்கிக்கும் போது கேட்கிறவர்களாகல்ல,
நாம் நடக்கிறவர்களாக மாற வேண்டும். சபைக்கு போகும்பொழுது முதல் போகும்பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஒரே கடினம். 2வது வாரம் அதோடைய கஷ்டம். அதுக்கப்புறம் 4 வாரத்தில் இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்துவன் ஆரோக்கிய வேதராஜ் ஆக ஆவிக்குரிய வேதராஜை மாற்றினார். இந்த நாள் வரை நடத்தி வருகிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா நியாய தீர்ப்பிலே நிற்கும். சரீரமானது அழிந்திரும், எரிந்திரும், சாம்பல் ஆகிடும். ஆனால் ஆத்மா அழியாது, ஆவியும் அழியாது. ஆவி உயிர ஏறும், ஆனால் ஆத்மா இளைப்பாறுகிற அந்த உலகத்தான் சொல்லுவான் சொர்க்கம் நரகம் என்று. சொர்க்கம் என்பது வேதம் பரலோகமாகும், நரகம் என்று பாதாளத்தை குறிக்கிறது. பாதாளத்தில் வேதனைப்படாதபடி இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிற இந்த சாரோன் தரிசன டீம் மூலம் கேட்கிற நேயர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க. உங்களை அர்ப்பணிங்க, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்க. பக்தியிலே விருத்தி வர வேண்டும். ஜெபம் பண்ணோம், வேதம் வாசித்தோம், அதன்படி நடந்து பாருங்கள். ஊழியக்காரர்கள் தங்களை அர்ப்பணித்து பிழையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக இருப்பது போல நாமும் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். நான் போகும்போது ஒரு சபையின் விசுவாசி, இன்று சபைக்கு ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றி அநேக இடங்களிலே ஐயாவோடும் மற்ற இடங்களிலும் சென்று கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த கிருபை கொடுத்தார். பாவியாக இருக்கிறவர் பாவியாகவே மறித்து பூலோகத்தை விட்டு பாதாளத்தை போகக்கூடாது. பாவியாக இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடக்கும்போது மீட்படைந்து நித்தியத்தை சுதந்தரிப்பான். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? ஆதி முதல் இருந்த ஜீவ வார்த்தை தேவன் மனுஷருக்கு அறிவிக்கிறார். வானம் அழியும், பூமி அழியும், அவர் வார்த்தைகளோ ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. அவர் பிசாசு பிடித்தவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை விடுதலை ஆக்கினார். இன்றும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்னை விசுவாசிக்கிற என்னிலும் மேலான காரியங்களை செய்வான். அந்த மேலான காரியங்களை செய்கிறவர் மேன்மையானவர், பரிசுத்தமானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் நம் வாயோடு பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களென்று பேசுவார், கிரியை செய்வார், நடத்துவார், பயன்படுத்துவார். எல்லாருக்கும் உபயோகமான ஒரு உப்பாக, எல்லாரும் காண்கிற வெளிச்சமாக திகழ செய்வார். மலை மேல் உள்ள பட்டணமாய் மாற்றுவார். இதா வார்த்தை ஆவி, இந்த 3 ஒன்றாக இருக்கிறது. அது வெளிப்படுகிற விதம் வேறு. ஆக வெளிப்பட்ட பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை அபிஷேகித்து நம்மிலிருந்து ஜனங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர். சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவனை வேதத்தை வாசிக்காத ஒரு வேதராஜை வேதம் வாசித்து அந்த வேதத்தில் மகத்துவங்களை அறிந்து ஆவியானோடு இணைந்து அநேக அதிசயங்கள் சொல்வதற்கு எவ்வளோ காரியங்கள் உண்டு. ஆகியும் இந்த நேரத்தில் இந்த தருணத்தை கொடுத்த இந்த சாரோன் தரிசன டிவி மூலமாக கேட்கிற பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கஷ்டமான போது ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்தார்கள். எந்த வேலையில் வந்தாலும் அற்புதங்களை செய்கிறவார். எந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டாலும் சமீபமாக வருவார். 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே மகிமைப்பட்டு அங்கே இருக்கிறவன்ற இதோ தேவனுடைய ஆலயமாய் மாற்றி தேவ ஆலயமாக இந்த ஆத்மாவில் வாசம் பண்ணுகிறார். கிருபையினால் சத்தியத்தினால் நிறைகிறார். இந்த சத்தியம், இந்த வார்த்தை நிறைந்து நமக்குள் வரும்பொழுது இது அநேகருக்கு பிரயோஜனப்படும், அநேகரை ஆசீர்வதிக்கும், அநேக குடும்பங்கள் வாழ்வழிக்கும். விக்கிரத்தை வழிபட்டு உலக பிரகாரமாக சுற்றி திரிந்த என்னை கர்த்தர் அழைக்கும்போது மிக கடினமாக இருந்தது. எப்படி இந்த காரியங்களை செய்வேன்? நானே ஜெபிக்காதவன், வேதத்தை வாசிக்காதவன், தியானிக்காதவன். சபைக்கு சென்றாலும் நாங்கள் சென்ற காலங்களிலும் இப்பொழுதும் வார்த்தை இல்லை. இன்று அநேக சபைகள் எழும்பப்பட்டு வார்த்தையானவர் மகிமைப்பட்டு ஆவியாய் கிரியை செய்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் அன்பு கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையிலும் கர்த்தாவே இந்த தேவ வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த சாரோன் தரிசன டிவி மூலமாக புறப்படுகிற இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். தடைகள் நீங்கட்டும். சாபங்கள் ஆகட்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சாபங்கள் நீக்கக்கூடியவராகுது. ரத்தத்தின் மூலமாக விடுதலை பெற்று ஆசீர்வாதம் பெற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்த கிருபை தாங்குவதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய்